நாளை 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 என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ மயில் காட், என்னடா சிரிச்சிட்டே வர? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன்? நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கை விட்டுடுவான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கைவிட மாட்டான். ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. பொண்ணு நிறைய படிச்சிருக்கேப்பா. நிறைய படிச்ச பொண்ணுலாம் நம்ம சொல் பேச்சு கேட்காது. வேணாம். இது என்ன தலையை விரிச்சு போட்டு இந்த ஆட்டம் ஆடுது? குடும்பத்துக்கு அடங்காதுப்பா. வேணாம். 10 கையில 10,000 வச்சிருந்தா எந்த கையில சமைக்கிறது? வேணாம் வேணாம். மதுரையவே ஆளுதுன்னா அப்புறம் நம்ம வீட்டையும் அது கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம். பையன் அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஆடுவான். வேணாம் வேணாம். புருஷனையே லவ் பண்ணி சுத்தி சுத்தி வந்து அவ கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கா? அப்புறம் என் பையன் அவளே கதின்னு கிடப்பான். வேணாம் வேணாம். இது என்னப்பா இருக்கிறவனுக்கு எல்லாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு, எங்க வீட்டு சொத்து அழிக்கிறதுக்கா? வேண்டாம்ப்பா. பார்க்க பணக்கார பொண்ணதான் தெரியுது, ஆனா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு வரதட்சணை வராது போலயே. வேணாம்ப்பா. பேச்சுலர்ஸ்க்கு எல்லாம் வீடு குடுக்கறது இல்லப்பா, ஒன்லி ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஐயோ, நான் வெஜிடேரியன்ஸ் நாங்க குடி வைக்க மாட்டோம், ஒன்லி வெஜிடேரியன்ஸ். 7.5 வருஷம் நாங்க ஒரே ஆளுக்கு வீடு குடுக்கறது இல்ல. மேக்ஸிமம் 3 இயர்ஸ், அதுக்குள்ள நீங்க காலி பண்ணிடணும். ஓகேனா வாங்க. உனக்கு வீட வாடகைக்கு விட்டுட்டு நீ பாட்டுக்கு அலைக்கா வீட்டை தூக்கிட்டு போயிட்டேன்னா இல்லப்பா, வேற இடம் பாத்துக்க. 2 ஒய்ஃபா? இல்லங்க, 2 பொண்டாட்டிக்காரருக்குலாம் நாங்க வீடு தரதில்ல. அப்புறம் உங்களை பார்த்து எங்க பசங்க கெட்டு போறதுக்கா? பக்கத்துல லேடிஸ் எல்லாம் குடியிருக்காங்க. அப்புறம் நீக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி கேஸ் ஆயிடுச்சுன்னா இல்லப்பா, வேற வீடு பாத்துக்க. டாக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் நாங்க வீடு ரெண்ட் குடுக்கறது இல்லைங்க. ஆளை நேர்ல பாக்காம எல்லாம் வீடு குடுக்க முடியாதுப்பா. எங்க வீட்டு சுவத்துல ஆணி எல்லாம் அடிக்க கூடாது. நீங்க வேற இடம் பாத்துக்கங்க. நான் என்ன பண்ணுவேன்னா தலையிலே மூளை அடிப்பேன். அது யாருக்குமே கேட்காது, எனக்கு மட்டும் தான் கேட்கும். ஏன்னா தலைக்கையில காது இருக்கீங்களே. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. பாம்பு கடிச்சா இயற்கையிலேயே குணமாயிரும், எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு தவறானது. மெடிசன் எடுக்காம இருந்தா அவங்க 1 மணி நேரத்துல இறந்து போயிடுவாங்க. அது பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அநியாயத்தை இது பண்றது அவரோட மனநலத்தை நான் செக் பண்ணணும். அவர் சரியான மனநலத்துல இருக்காரா அப்படின்னு செக் பண்ணி உத்தரவிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸில். அவங்க செக் பண்ணுறதுக்கு, மனநல மருத்துவர்கிட்ட செக் பண்ணுறதுக்கு ஆலோசனை கொடுக்குறோம்னு இருக்காங்க, எடுத்துக்கிறோம்னு இருக்காங்க. நான் தாவைக்காவில் இருக்கேன், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன். அங்கே ஒரு அந்த வார்டு பொறுப்பில் இருக்கேன். ஏன் மருத்துவர்னு தான் கொடுக்கணுமா? யாராக இருந்தாலும் சாதாரண பொதுமக்களும் கொடுக்கலாம்ல. அவர் சொன்னது தப்பான விஷயம். அது இன்னும் பல ஜெனரேஷன் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவர் இந்த மாதிரி விஷயங்களை, ஒரு மெடிசன் மருத்துவம் இல்லாத விஷயங்களை சொல்கிறது ஒரு தப்பான விஷயம். அதை நாளைக்கு யாருக்கும் தெரிய போகக்கூடாது. அதனால் அதை கண்டிக்கணும். அது நம்ம செக் பண்ண முடியாதுங்க. அது டாக்டர்கிட்ட தான் போய் செக் பண்ணணும். எல்லா பாம்பு எல்லா விஷமும் சீண்டாது, விஷம் கடிக்காதுன்றதெல்லாம் தெரியும். ஆனால் அது எந்த பாம்பு எந்த இனம் கட்டு வெறியெல்லாம் கடிச்சா 1 மணி நேரத்திலே அனைத்து பிள்ளட்டுமே அப்படியே கட்டியாக நின்றுறான். இவர் பதட்டப்படாமல் இருந்தால் எத்தனை நாள் வேணாலும் உயிரோட வாழணும்னா அது எப்படி அவர் சொல்லலாம்? டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அது வரையிலும் 9 ஓட்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கணும். சரிதா? உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நீங்க தான் லூஸ் கூதி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நானா லூஸ் கூதி? குட் ஜோக். சரி, இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை? நானும் அவங்க ஒப்பு விட்டு சொத்தா எழுதி கேட்டேன். புண்டை ஒரு மாத்தம் ஒரு வழி தானே, அதுவும் கொடுக்க முடியாதா? என்ன மயிர் குட்டாளி புண்டை? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்.
எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதருங்க. நாளை 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அது நீ மறக்காதே, நீ அதனை மறக்காதே, நீ அதனை. என்னடி வாய்ஸ் இது? நாளை 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 நாளை. முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது, பாக்ஸ்கான் காரங்களுக்கு தமிழ் தெரியாது. அந்த ரூம்ல உட்கார்ந்து என்ன பேசினான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? இது ஒண்ணா? ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? மூணாவது, ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? தாரரி ராரி சத்தாரி சத்தாரி. அங்க செத்தவன் குடும்பம் அழுதுகிட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? अंजले, अरे अंजले, अंजले, अरे अंजले, मैं तुम्हें, तू मुझे, मैं तुम्हें, तू मुझे, मैं तुम्हें, तू मुझे, अंजले, अरे अंजले, अंजले मैं तुम्हारे. நம்ம நேம் இருக்கனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கனால தான் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்னு உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். நாளை காலையிலே இந்த பாடலை போட்டுக்கொண்டு இந்த வீதிகளிலே போகுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 10 கல்லடியாவது உங்களுக்கு விழும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இருட்டா இருக்கும் வானத்துல புது கீற்று ஒண்ணு பொறக்குதம்மா. வாராரையா, அவரை வாராரையா, வாயில வந்து தாராரையா. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகடா கட்டாம சொல்லாமல, கட்டாம சொல்லாமடா. உன்னை இறா நிக்கிதே, உன் மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியேடா. பயம் சாகரிக்கவா பாக்கற? நேரா அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல முத வீட்ல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு தரிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு. அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்?